அன்பு தம்பி மறைமலர் நகர் வழக்கறிஞர் கண்ணன் அவர்கள் உரையாற்றுவார்கள். உச்சி வெயில் பட்டு வங்கக்கடல் வற்றியதில்லை. எதிரி படை கண்டு யாதவர் படை பின்வாங்கியதில்லை. கேட்டால் கொடுப்பது இறைவன் குணம், கேட்காமல் கொடுப்பது யாதவர் இனம். பழகிப்பார் பாசம் தெரியும், பகைத்துப்பார் யாதவர்களின் வீரம் புரியும் என்பது போல இங்கே அலை கடலென கடலே சங்கமிக்கிறது போல குழுமி இருக்கக்கூடிய என்னுடைய உயிரிலும் மேலான மாவீரன் அழகுமுத்துக்கோனின் வாரிசுகளே, ஆயர்குல போராளி அண்ணன் மாவீரன் குருசாமி யாதவரின் போர்ப்படை தளபதிகளே, இப்படை தோக்கின் எப்படை வெல்லும் என்பது போல ஆயர் குலத்தின் தலைவன், அன்பு தலைவன் ஐயா தேவநாதனுடைய போர்வாள்களே, போராளிகளே, ஆயர்குல சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தி வைத்தவர்கள் நாங்கள் என்றால் ஆயர்குல சமூகம், என் அன்புக்குரிய அண்ணன் மாவீரன் குருசாமி யாதவனுடைய அன்பு தம்பிகள் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். மாய கண்ணன் விதைத்த விதை கட்டாளங்குளத்திலே மாவீரன் அழகுமுத்துக்கோனாய் முளைத்ததன்று. மாவீரன் அழகுமுத்துக்கோன் விதைத்த விதை ஆட்கொண்டார் குலத்திலே மாவீரன் குருசாமி யாதவராய் முளைத்ததென்று. மாவீரன் குருசாமி யாதவர் விதைத்த விதை வருங்காலத்திலே யாதவ இள சிங்கங்களாய் முளைக்கும். அப்படி முளைக்கின்ற சிங்கங்கள் நிலத்தை ஜெயிக்கின்ற விதையாய் இருக்கும். அதற்கு அக்னி சிறகாய் அணைகாக்கும் நெருப்பாய் நாம் அனைவரும் ஐயா தேவநாதன் தலைமையிலே இருப்போம். அண்ணன் மாவீரன் குருசாமி சொல்வது போல யாதவர் நிச்சயம் வெல்லுவது நிச்சயம். இப்படை தோக்கின் எப்படை வெல்லும். வெற்றியை எட்டும் நோக்கம் இருந்தால் ஒற்றை சிறகில் பறக்கலாம். நம்மை தொற்றிய சோம்பல் தூக்கி எறிந்தால் தோள்களை பூமியை சுமக்கலாம். எட்டு திசையில் எந்த திசை உனது திசை, உன் சுட்டு விரலை கேள் சூரியனை கேட்காதே. வாடா யாதவ தோழா, வாடாதே என் அன்பு தோழா, கொடுமையை கண்டு அஞ்சாதே, கோபத்தை மட்டும் அடக்காதே, எதிரியின் படை கண்டு பயப்படாதே, தன்மானம் காக்க ஆயர்குல சிங்கமாய் குமரி எழடா, தனி மனிதனாய் போராடு. தடுக்கும் சக்திகள் எவையேனும் தயங்காதே. தண்டனை ஆனாலும் தலையே போனாலும் தன்மானத்தை இழக்காதே. ஆயர் என்று சொல், அனைவரையும் வெல். யாதவர் என்று சொல், யாவரையும் வெல். என்னருமை ஆயர்குல சொந்தங்களே, ஒரே ஒரு சுவாமி விவேகானந்தருடைய கருத்தை பதிவு செய்து என் உரையை முறைத்துக் கொள்கிறேன். எழுந்திருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், இனியும் தூங்க வேண்டாம். எல்லா தேவைகளும் எல்லா துன்பங்களும் நீக்குவதற்கான பேராற்றல் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. இதை நம்புங்கள். அந்த பெரிய சக்தி உங்களிடம் வெளிப்படும். நீ அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வர முடியுமானால் நீ அப்துல் கலாம் போல, கல்பனா சாவ்லாவை போல விளங்க முடியும். எழுந்து நின்று போராடு. ஒரு அடியும் பின்வாங்க கூடாது. கருத்து இதுதான். எது வந்தாலும் போராடி முடி. நீ எல்லையற்றவன், மரணமற்றவன், பிறப்பற்றவன், எல்லையற்ற ஆத்மா. ஆதலால் நீ அடிமையாக இருப்பது உனக்கு பொருந்தாது. எழுந்தெழு, விழித்துக்கொள், எழுந்து நின்று போராடு. அண்ணன் மாவீரன் குருசாமி சொல்வது போல யாதவர் லட்சியம் வெல்லுவது நிச்சயம். அண்ணன் மாவீரன்
இறக்கவில்லை, விதைகளை விதைத்திருக்கிறார். எண்ணியவன் உறங்கினாலும் எண்ணங்கள் உறங்குவதில்லை. அவன் லட்சோப லட்ச குருசாமியாக, நானாக, ஆயகுலத்தின் போராளியாக, காலத்தின் கட்டாயமாக ஐயா தேவநாதன் ஐயா அவர்கள் மூலம், உங்கள் மூலம், என் மூலம் இந்த உலகத்துக்கு மீண்டும் வந்திருக்கிறார். ஆகவே அண்ணன் மாவீரன் குருசாமி சொன்னது போல யாதவர் லட்சியம் வெல்லுவது நிச்சயம். வீழ்ச்சியுற்ற தேகத்திலே எழுச்சி வேண்டும், விதையுடைந்த தேகத்திலே வன்மை வேண்டும், சூழ்ச்சிதனை தூள் தூளாக்க வலிமை வேண்டும். சாமி விவேகானந்தர் ஒரு கதை சொல்வார். அந்த கதை இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். அதாவது ஒரு சிங்கம் போருக்கு ஒரு தன்னை வேட்டையாட செல்லுகின்ற போது, கர்ப்பிணியாக இருக்கும் போது அந்த சிங்கம் ஒரு குட்டியை ஈண்டெடுக்கிறது. சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாய் அந்த குட்டி அங்கே போட்டுவிட்டு சென்றது. அப்போ கூட இருந்த ஆடுகள் அங்க அந்த சிங்கத்தை பாதுகாத்து வளர்த்துட்டு இருந்தது. அந்த குட்டி சிங்கம் ஆடுகள் என்ன தின்னுமோ அதை தான் தின்னிட்டு இருந்தது, பில்லு அது. அப்புறம் ஒரு நாள் விட்டுட்டு போன சிங்கம் அந்த சிங்கக்குட்டியை பார்க்க வந்தது. அப்ப அந்த சிங்கத்தை குட்டியை பார்க்கும் போது இந்த சிங்கக்குட்டி ஆடு நினைச்சுக்கிட்டு ஓடுது. ஏன் ஓடுற? நீயும் நான் ஓரினம், நானும் ஓரினம். நீ சிங்கம், எதுக்கு என்ன பார்த்து ஓடுற? இல்ல நான் ஆடு. அப்ப அந்த பெரிய சிங்கத்துல கணத்துல எடுத்துட்டு காட்டுச்சு. பாரு, நீயும் ஓரினம், நானும் ஓரினம். பாரு, நீ சிங்கம். அதே போல ஆயர்குல போராளிகளை உன்னுடைய ஆயர்குல சிங்கம் என்பது போல சிங்கநில தலைவன் நீ சிங்கம், ஆயர்குல சிங்கம் என்பதை பதிவு செய்கிறார். தயவு செய்து நாம் எல்லாம் ஆயர்குல சிங்கம், ஆயர்குலத்தை போராளி ஐயா தலைமையிலே எழுந்து நின்று இந்த சிங்கத்தின் கர்ஜனையை மீண்டும் செய்வோம். எனக்கு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடுகிறேன். நன்றி.